வேந்தர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நிகழ்ச்சியில் பார்த்தீங்க இல்லையா, எவ்வளோ அருமையான ஒரு ரெசிபி சமைச்சு காமிச்சாங்க. நம்ம வித்யா மேடமும் ஹவுஸ் ஒய்ஃப் மேடமும் சேர்ந்து சும்மா தூள் கலப்புறாங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான புது புது டிஷ்ஷஸாக உங்களுக்கு சமைக்கிறாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்களும் வந்து சமைச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும். சும்மா பார்த்துட்டு மறந்துடக்கூடாது, எழுதி வச்சுக்கோங்க. என்றைக்காவது, இப்போ உடனே செய்யணும்னு அவசியம் இல்லை, என்றைக்காவது டைம் கிடைக்கும்போது புதுசாக சமைச்சு அசத்துங்களேன். அதில் என்ன தப்பு இல்லையா? சமையல் வந்து ஒரு கலை தானேங்க. அது பெண்களுக்கே உரிய கலை இல்லைங்களா? பெண்களுக்கு தான் இந்த சமையல் என்பது கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க. கைப்பக்குவம், அந்த கைப்பக்குவம் உள்ள பெண்கள் சும்மா கொஞ்சம் அப்படியே கடுகு போட்டு தாளித்து ஒரு குழம்பு அப்படி இறக்கி வச்சாலே அப்படி ஒரு வாசம் வரும். எல்லோரும் வந்து கொஞ்சம் சாப்பிட்றவங்க கூட அதிகமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அந்த கைப்பக்குவம் உள்ளவர்கள் சமைக்கும்போது கை புண்ணியம்னு கூட சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம வந்து ரொம்ப வேகமான உலகத்தில் போயிட்டுருக்கோம், ரொம்ப வேகம். ஆனாலும் அதுதான் ஃபாஸ்ட்டு ஃபுட்டு அப்படின்றாங்க பாருங்கள், அது சாப்பிட்றாங்க. சரி, ஃபாஸ்ட்டு ஃபுட்டோ அது வந்து ஸ்லோ ஃபுட்டோ எதுவாக இருந்தாலும் சரி, கடுகு வச்சு தாளிக்காமல் இருக்கவே மாட்டாங்க. கரெக்டுங்களா? கடுகு வச்சு தாளிப்பாங்க. கடுகு தாளித்தோம், கடைசியில் எல்லாமே செஞ்சு முடித்ததும் கடுகு போட்டு தாளிப்பாங்க. சரி, அது என்ன கடுகுக்கு அவ்வளோ முக்கியத்துவம்? பார்த்திங்கன்னா, நீங்கள் வெண்கடுகுன்னு இருக்குது, கருங்கடுகுன்னு இருக்குது. இந்த ரெண்டு வகை இருக்குது. வெள்ளைக்கடுகு கூட இருக்குது, கருப்பு கடுகு. கடுகு எண்ணெயை வந்து நீங்கள் நார்த்துலலாம் பார்த்தா அதை வச்சு தான் சமைப்பாங்க. நமக்கெல்லாம் கடுகு எண்ணெய் பிடிக்காது, பட் நார்த்துலலாம் வந்து நார்த் இண்டியன்ஸ் எல்லாமே 75% கடுகு எண்ணெயில் தான் சமைப்பாங்க. அவங்க கடுகு எண்ணெயில் சமைக்கிறதால அவங்களுக்கு வந்து கெட்ட கொழுப்பே சேருவதில்லை, இருதயத்துக்கு ரொம்ப வந்து பலம் கொடுக்குது இந்த கடுகு எண்ணெய் அப்படின்றாங்க. அந்த ஸ்மெல்லு நமக்கெல்லாம் பழக்கம் இல்லாததால் நமக்கு அது பிடிக்காது இருக்கலாம். ஆனால் கடுகு எண்ணெய் மிக மிக உடலுக்கு நல்லது. அதே மாதிரி கடுகு போட்டு நம்ம செய்யும்போது கடுகுலாம் எடுத்து ஓரத்தில் அடிச்சிருவாங்க. சமைச்சு கொண்டு போய் கொடுப்பாங்க. ஆனால் கடுகை மட்டும் எடுத்து கருவேப்பிலை, கடுகு, அதில் வெந்தயம் ஏதாவது இருந்தால் நம்ம ஆட்கள் அதை எடுத்து ஓரமாக அப்படி தட்டில் அப்படி தடவி வச்சுருவாங்க. என்னமோ அது வந்து சாப்பிடக்கூடாத ஒரு பொருள் மாதிரியும், அதை சாப்பிட்டா வந்து உடம்பு கெடுதல் மாதிரியும் தள்ளி வச்சுருவாங்க. கடுகு என்பது வந்து காலங்காலமாக கடுகு போட்டு தான் தாளிக்கிறாங்க. இப்போ என்ன புதுசாக தாளிக்கிறாங்க? அது எதனால்? அது ஒரு பொருளை வந்து தொடர்ந்து உடம்புக்கு நல்லது என்பதால் சேர்த்துக்கொள்கிறாங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, அது ஒரு பழமொழியே இருக்குது. கடுகில் வந்து வெண்கடுகுன்னு இருக்குது, கருங்கடுகுன்னு இருக்குது, 2 வகை இருக்குது. அதில் வந்து இந்த கடுகுக்கு என்னென்னா, உடலில் இருக்கக்கூடிய ஜீரண உறுப்புக்களை எல்லாம் தூண்டி விடுமா, ஜீரண சக்தியை பெருக்கும். அது முக்கியமாக வேணும்ல, சாப்பிட்ற பொருள் ஜீரணமாகணும் இல்லைங்களா? ஜீரணமாகாது அப்புறம் எப்படிங்க? சாப்பிட்டு வயிறு உபசமாயிடுமே, வயிற்றால் போகும், உங்களுக்கு கஷ்டமாயிடும் இல்லையா? அதனால் இந்த கடுகு அதுக்கு தான் தாளிக்கிறாங்க. தாளிக்கிற கடுகு எடுத்து நீங்கள் வெளியே போட்டுறக்கூடாது. கடுகை வந்து மென்று சாப்பிட வேண்டும், நல்லது உடம்புக்கு. அதே சமயம் இந்த கடுகு இவ்வளோன்னு இருக்குது, அது என்ன அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த கடுகுக்கு நஞ்சை முறிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கான். நாங்கள் இது இவ்வளோன்னு இருக்குது, கடுகு துணுண்டு, அது நஞ்சை முறிக்குதா? ஆமாங்க. இப்போ யாராவது தெரியாத பாய்சன் சாப்பிட்டுட்டாலோ, இல்லை வந்து ஒரு விஷத்தன்மையுடைய பொருளை ஏதாவது சாப்பிட்டுட்டாலோ, இல்லை ஒரு மாத்திரையோ மருந்தோ தெரியாமல் விஷத்தன்மையுடையதை எதையாவது சாப்பிட்டுட்டாலோ, உடனே அப்போவே பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிற டைமுக்குள்ளே நம்ம கடுகை நன்றாக அரைத்து தண்ணீரில் கலக்கி ஒரு பெரிய ஜக்கு நிறைய அவங்களுக்கு புகட்டி விட்டுடணும், குடிக்க சொல்லிடணும். இம்மீடியட்டாக அந்த நஞ்சு முறிந்து வெளியே வாந்தியாக வந்துடுமா. பார்த்திங்களா கடுகோட வேலையை? நஞ்சு முறிந்து அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய, அது என்ன கெமிக்கலாக இருந்தாலும் சரி, என்ன விஷமாக இருந்தாலும் சரி, ஏதோ விஷத்தன்மையோட ஒரு பொருளை உட்கொண்டு இருந்தாலும் உடனே செய்யணும். அதை ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எதையுமே உடனடியாக செய்ய வேண்டும். அந்த கடுகை எடுத்து அரைத்து பொடி பண்ணி, இப்போ உங்களுக்கு அரைக்க முடியல, மிக்சியில் ஒரு சுற்றி கடுகை வந்து பவுடர் ஆக்கணும். உங்களுக்கு அம்மியில் அந்த மாதிரி இடத்துல தான் அரையும். உங்களுக்கு வந்து கடுகு அரைக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கடுகை பொடி பண்ணி அந்த கடுகை அரைத்த அந்த தண்ணியில் நிறைய தண்ணி எடுத்துகிட்டு அதை புகட்டி கூட, அதை அவங்க குடிக்க மாட்டாங்க, நஞ்சு உண்டவர்கள்லாம் குடிக்க மாட்டாங்க. உடனே வாயை திறந்து அவங்களுக்கு எப்படியாவது கம்பல் பண்ணி அதை கொடுத்தீங்கன்னா நஞ்சு முறிஞ்சிடுமா. வயிற்றில் இருக்க நஞ்சு முறிந்து இமீடியட்டாக வாந்தி வந்துடும். எப்போவுமே வாந்தி எடுத்துட்டாலே வெளியே வந்துடும், சாப்பிட்ட பொருள் வெளியே வந்துடும், உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி நஞ்சை முறிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து இவ்வளோண்டு கடுகுன்னு சொல்கிறோம்.
ஆள் பார்த்தா இவ்வளோன்னு இருக்கிறான், அப்பா என்ன வேலைப்பா அவன் பொல்லாதவனாக இருக்கான் அப்படின்னு சொல்கிறோம். மனுஷாலில் கூட ஆளை பார்த்து நம்ம எடை போட முடியாது. ஆளை பார்த்தா சாதாரணமாக இருப்பாங்க, ஆனால் ரொம்ப கெட்டிக்காராக இருப்பாங்க, ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க, ரொம்ப நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கூட பண்ணவங்களாக இருப்பாங்க. ஆளை பார்த்தா தெரியாது. அதாவது உருவத்துக்கும் அவங்களுடைய செயலுக்கும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஆளை வச்செல்லாம் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஆள் வச்சு இவங்க தான் பெரிய ஆள் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதனால் என்னென்னா, இந்த கடுகுக்கு அப்பேற்பட்ட நஞ்சை முறிக்கக்கூடிய ஒரு பவர் இருக்குது. இது வந்து நம்ம முன்னோர்கள் என்ன செய்தாங்கன்னா, இது மூலிகை, ஒரு சின்ன செடி தான் அது. கடுகு வந்து ஒரு சின்ன செடி. அந்த கடுகு செடியோடைய இலைகளை எடுத்து நல்லா கசக்கி தண்ணியோட சேர்த்து அப்படியே கசக்குனா வழுவழுப்பாக இருக்குமா, வழவழன்னு ஒரு லிக்விட் மாதிரி வருமா. அதை எடுத்து முகம் கழுவினோம்னா அவ்வளோ நல்லதான், முகத்துக்கு அந்த சருமத்துக்கு அவ்வளோ நல்லதுன்னு சொல்கிறாங்க. என்னென்ன விஷயங்கள் பாருங்கள். சாதாரண கடுகு செடியில் என்ன இருக்குது, கடுகில் என்ன இருக்குது, சும்மா ஏதோ ஒன்று போட்டு தாளிக்கிறோம், அவ்வளோதான் நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அந்த கடுகு வயிற்றில் இருக்கிற கெட்ட விஷயங்களெல்லாம் எடுத்து வெளியே தள்ளுது, ஜீரண சக்தியை ஊக்குவிக்குது, பசி எடுக்க வைக்குது. நல்லா பசி எடுத்தால் தான் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், பசி இல்லைன்னா நல்லா இருக்காது. அதனால் கடுகு வந்து சாதாரணமாக நினச்சி தூக்கி போடாதீங்க. கடுகு என்பது சமையலோட முக்கியமான அம்சம். கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, கொஞ்சம் கார குணமுடையது. அதனால் கடுகை வந்து தள்ளி வச்சு எல்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு சாப்பிடாதீங்க, ஜீரணத்துக்கு மிக மிக அவசியம். என்ன, கடுகு பார்க்கும்போது இப்போ ஞாபகம் வரும்ல உங்களுக்கு, நஞ்சை முறிக்கக்கூடியது கடுகு, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன, இனி நாளைக்கு உப்பு புளி மிளகாய் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை ரொம்ப சந்தோஷமாக வந்து இன்னொரு விஷயத்தோடு மீட் பண்ணுறேன். என்ன, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள இல்லத்தரசிகள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8939827078.